ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சத்து மாவு முருங்கைக்கீரை ரொட்டி செய்யலாமா? ரொம்ப ரொம்ப டேஸ்டி, அதே போல் ஹெல்த்தியும் கூட. ஸோ ஈவினிங் பசங்க வீட்டுக்கு வர்றப்போ ஸ்கூல் போயிட்டு இதை செஞ்சு சூடாக கொடுத்து பாருங்கள். அப்படி கமகமன்னு வீட்டுக்குள்ளே வரும்போதே என்னன்ட்டு கேட்ட அளவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சத்து மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது தான். ஸோ இது எப்படிங்கிறத ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லை வெங்காயம் என்னை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட சீரகம், உங்களுக்கு மிளகுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து வரமிளகாயை உடச்சி போட்டுக்கிறேன். நல்லா தூள் தூளாக போட்டுக்கிட்டோம்னாக்கா நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவில் பார்த்திங்கனாக்கா எல்லா மில்லட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வறுத்துட்டு நல்லா போய் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது தான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து தோசைக்கல்ல வந்து நேராக வந்து ரொட்டி சுட தெரியாது. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க, நல்லா விரிச்சிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை போட்டு இப்படி நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல் நல்லா பக்குவப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா தோசைக்கல்லே டேரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணியை நல்லா பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல் மேலே போட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக வந்துடும். நானே ஃபஸ்ட் டைம் இப்படி தான் செஞ்சுருக்கேன். நானே தோசைக்கல்ல போடும்போது என்ன ஆகுனாக்கா நல்லா பெருசாக தட்டி மொத்தையாக இருக்கும். இது மாதிரி போடும்போது நல்லா லேஸாகவும் இருக்குது. இதை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வேக விட்டு எடுங்க. எல்லா மில்லட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா? ஸோ நல்லா வேக வச்சு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயம், முருங்கைக்கீரை அதோட வாசனையே சும்மா வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும். ஸோ நல்லா வந்து எடுத்துக்க வேண்டியதான். அதே போல் ஈஸியாகவும் இருக்குது. இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாக இருக்குது துணியில் போட்டு எடுக்கிறது. இன்னும் பெஸ்ட் வந்து வாழை இலையெல்லாம் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழை இலை தட்டி கூட சூப்பராக போடலாம். அதுவும் இன்னும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் கூட அது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து டயர்டாக வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸ் வேறு ஏதாவது வேணும்னு, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நாங்கள் இன்றைக்கி தான் செஞ்சோம். ஸோ இதோட வந்து சூடாக வந்து டீயும் போட்டு குடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.